ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம மீஷோவில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நமக்கு ரீசெண்டாக ரிசீவ் ஆன இந்த ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நான் வந்து என்ன ப்ரைஸில் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸுங்க. என்னது இந்த ப்ரைஸ்லலாம் கூட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் தாங்க நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நமக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு யோசனையாகவே இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. வெளியில் வரும்போதே பார்த்தா சூப்பராக ஒரு பட்டர்ஃப்ளையோடு வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது ப்ரைஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸோட டாப் தாங்க வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்துருந்துச்சு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி கிளாத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க. பனியன் கிளாத்து தான். ஸோ வியர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு வியர் பண்ணோம்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எல் சைஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி எல் சைஸ் வந்து நமக்கு கரெக்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சைஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ அதே மாதிரி நெக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அழகாக வந்துருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்கில் வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வேர் பண்ணும்போது பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நெட்டர்டில் நல்லா லாங் ஸ்லீவு, நல்லா பஃபியாக பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இன்னோட நெட்டர்டில் இருந்தது மாதிரி பார்க்குறக்கும் இன்னுமே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களாம் ஒரு ஜீனோட வேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அது லுக்கே பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இன்னொன்று என்னென்னா, நமக்கு ஒயிட்டில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்டடாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்கன்னு சொல்லலாம். கிளாத்தும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் ரொம்ப சாஃப்டியாக நல்லா இருந்துச்சு. ஸ்டிச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டிச் ப்ளஸ் ஓவர்லாக்கும் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. ஸ்டிச்சஸும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அடிஷ்னலாக இன்னொரு ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த குவாலிட்டியில் இந்த ஸ்டிச்சஸ் வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி துணி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் மினிமம் ஒரு 250 இல்லாமல் இப்போ நார்மலாக எந்த ஒரு ஃபேன்சி ஸ்டாப்ஸுமே வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்பவுமே கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி நம்ம எத்தனை கடைக்கு போனாலும் இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக வாங்கவே முடியாதுங்க. வீட்டில் இருந்துட்டு இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு ஆர்டர் போட முடியும்னா கண்டிப்பாக போடலாங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க, நான் வந்து வெறும் 115 ரூபா, 150 ருபீஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்து நமக்கு ரிசீவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரீ டெலிவரியோடு கிடைக்கிறதுனால இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து இன்னொரு பெஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.